81 இல்லஸ்ட்ரேஷன் போகுதுங்க. இல்லஸ்ட்ரேஷன் 81 போடுறது நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் வந்து இல்லஸ்ட்ரேஷன் 81 என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்ப்போம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஆஸ் பர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எவ்வளோங்க? 20,000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அலௌட் டு பார்ட்னர் 10%. இன்ட்ரெஸ்ட் அலௌடு ஆஸ் பர் பார்ட்னர்ஷிப் 10%. இதில் டிஸ்அலோடு எதுவுமே கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே என்னதான் அக்செப்ட் பண்ணிக்கிறது தான். என்னங்க? எவ்ரிதிங் இஸ் டு பி அக்செப்டட் பை ஏங்க? 10%. வெரி குட். இதுல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது நமக்கு. ஏன் அப்படின்னா எவ்ரிதிங் இஸ் டு பி அக்செப்டட். 20,000 10%, 10%. டிஸ்அலோடு கிடையாது. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எத்தனை பர்சன்டேஜ் தராங்களா? 30%. 15%. என்னங்க? அப்ப 30,000 என்பது எத்தனை பர்சன்டேஜுங்க? 15%. 100க்கு எத்தனை பர்சன்டேஜ் இருக்கும்? செக் பண்ணி பார்க்கலாமா? 30,000 என்பது எவ்வளவு? 30,000 வகுத்தல் 15% போட்டா எவ்வளோங்க? 2 லட்சத்துக்கு எவ்வளோதான் மேக்ஸிமம் எடுத்துக்கொள்ள முடியும்? நம்ம 12% எடுத்துக்கொள்ள முடியும். அப்படி பார்த்து எவ்வளோதான் வரும்? 24,000 தான் எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் நீங்கள் எவ்வளோ கிளைம் பண்ணிட்டீங்க? 30,000 கிளைம் பண்ணிட்டீங்க. இப்போ எக்ஸ்ட்ரா கூடிய 6,000 ரூபாய் என்னது? டிஸ்அலவுடு. புரியுதுங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வாங்கிட்டீங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அலௌட் டு பார்ட்னர் எவ்வளோங்க? 15%. ஆனால் டீடில் வந்து இதை பற்றி எதுவுமே நீங்கள் சொல்லலை. டீடில் எப்பவுமே சொல்லலை அப்படின்னாவே அது ஃபுல் அமௌண்ட் என்னவாயிரும்? டிஸ்அலவுடு ஆயிடும். ஏன் அப்படின்னா டீடில் மென்ஷன் பண்ண அமௌண்ட் மட்டும்தான் அல்லது 12% விச் எவர் இஸ் லெஸ் தான் நம்ம படித்தோம். அப்போ இங்கே வந்து டீடில் எதுவுமே சொல்லலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எதனா ஃபுல் அமௌண்ட்டு டிஸ்அலவுட் ஆயிடும். இங்கே பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய், இங்கே 20, இங்கே 18 கொடுத்துட்டாங்க இல்லையா? அப்போ ரெண்டுமே 12% தாண்டி நிற்குது இல்லையா? அப்போ எவ்வளோதான் நம்ம தர முடியும்? என்னால் 12% தர முடியும் இல்லையா? அப்போ 30,000க்கு 20% நான் 100க்கு எவ்வளோன்னு பார்க்குறீங்க. அப்படியே செக் பண்ணி பார்க்கலாம். 30,000 வகுத்தல் 20 into 100. ஸோ 1,50,000க்கு எத்தனை பர்சன்ட் கொடுக்க முடியும்? 12% கொடுத்தா எவ்வளோ தான் வரும்? 18,000 தான் கொடுத்துருக்க முடியும். ஆனால் நீங்கள் எவ்வளோ கொடுத்துட்டீங்க? 30,000 கொடுத்துட்டீங்க. மிச்சப்படி 12,000 ரூபாய் என்ன ஆயிரும்? டிஸ்அலவுடு. இந்த 12,000 டிஸ்அலவுடு, இந்த 6,000 டிஸ்அலவுடு. ஸோ ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து பாருங்க 30,000 புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல இருக்குது இன்ட்ரெஸ்ட். அது 15%. ஆனால் புக் சைடு எவ்வளோ இருக்குது? 10% தான் இருக்குது. அப்போ டிஸ்அலவுடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா திருப்பி நம்ம அதே கான்செப்ட் தான். 30,000 வகுத்தல் எத்தனைங்க? 15% இஸ் ஈக்குவல் டு 2 லட்சத்துக்கு 12% போட்டால் எவ்வளோ தாங்க வருங்க? 24,000. ஆனால் இங்கே இடம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு இந்த கணக்கு தப்பாக போயிடும். அப்படி பண்ணக்கூடாது. இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிசன் வெரி கேர்ஃபுல்லி. எவ்வளோதான் எடுத்துக்க சொல்கிறாங்க இங்கே? இது குறைவாகுது, அதான் எடுத்துக்கணும். இப்போ எவ்வளோதான் இருக்குது? 30,000க்கு 10% தான். என்னங்க? 10%. இப்போ 30,000க்கு 10% போட்டு பாருங்க. 30,000க்கு 10% போட்டால் 3 லட்ச ரூபாய்க்கு எப்போ எத்தனை நம்ம 10% எவ்வளோதான் போட்டுக்கணும்? எவ்வளோனா நல்லா கவனிச்சுங்க. இது வந்து 30%ங்களா இல்லையா? அப்போ எடுத்துக்கிட்டு எவ்வளோதான் எடுத்துக்க சொல்கிறாங்க உங்களையே? 10% எடுத்துக்க சொல்கிறாங்க. அப்போ 30,000க்கு இங்கே எவ்வளோ போட்டுக்கிறீங்க? புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் 15% போட்டுக்கிறீங்க. அப்போ 2 லட்சமா? இப்போ 30,000க்கு 15% போட்டால் எவ்வளோதான் வரணும்? 100க்கு 2 lakh தான் வரும் இல்லையா? 2 lakh நீங்கள் எவ்வளோதான் போட்டிருக்கணும்? 10% அலௌடு. விச் எவர் இஸ் லெஸ் தானே? 12% ஆர் ஆக்சுவல் அமௌண்ட் விச் எவர் இஸ் லெஸ். இப்போ ஆக்சுவல் இஸ் லெஸ் இதுதான் 10% தான் நீங்கள் போட்டுருக்கணும். அப்படி போட்டால் எவ்வளோதான் வரும் உங்களுக்கு? 2 லட்சத்துக்கு 10% போட்டால் 20,000 தான் வரும். ஆனால் நீங்கள் எவ்வளோ கொடுத்துக்கிறீங்க? 30,000 கொடுத்துக்கிறீங்க. அப்போ எக்ஸ்ட்ரா கூடிய அமௌண்ட் எவ்வளோங்க? 10,000 ரூபாய். அந்த 10,000 ரூபாய் என்ன ஆயிரும்? ஆட்டோமேட்டிக்காக டிஸ்அலவுடு. அதே போல தான் இங்கே இது தவறாக போச்சு. மட்டும் 30 தான் போயிடுச்சு.
அப்ப திருப்பி பாருங்க, 30,000 வகுத்தல் 30%. அப்போட்ட 1,00,000 எவ்வளவுதான் எடுத்துக்க முடியும் மேக்சிமம் பர்சன்டேஜ்? 12,000 தான். ஆனால் நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கிறீங்க? 30,000 எடுத்துக்கிறீங்க. மிச்சம் 18,000 என்னங்க டிஸ்அலவுடு. ஸோ இந்த கான்செப்ட். ஸோ அவ்வளோ இந்த கான்செப்ட். ஸோ உங்களுக்கு கிளியராக விளங்கிருக்கு. அதாவது திரும்ப சொல்கிறேன், 12% அது ஆக்சுவல் அமௌண்ட் விச் எவர் இஸ் லெஸ் தான் நீங்கள் எடுத்துக்கணும். அது எப்படி இவங்க எடுத்துக்கு போட்டாங்கன்னா வழிமுறையாக சொல்லி கொடுத்தாச்சு. கிளியருங்களா? அண்டர்ஸ்டுடா? அப்போ இந்த இல்லஸ்ட்ரேஷன் முடிஞ்சிச்சு.